திருவண்ணாமலையில் வீடுகள் மீது பாறைகள் விழுந்த இடத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 3 மணி நேரமாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நேரலையில் இணைந்துள்ள செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது இந்த மீட்புப் பணியானது எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வஉசி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மலை அடிவாரத்தில் நிலச்சரிவானது ஏற்பட்டது. அந்த இடத்தில் தற்போது தேசிய மீட்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் மற்றும் தமிழக தீயணைப்பு துறையினர், தமிழக மற்றும் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் இங்க மீட்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. சுமார் 100க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு மண் மற்றும் பாறைகள் சரிந்து கிடக்கிறது போன்ற காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்தில் தான் தற்போது அந்த மீட்பும் பணியானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் 4 சிறுவர்கள் மற்றும் 2 பெரியவர்கள் இந்த இடத்தில் மண்ணில் புதைந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களை தேடும் பணியானது தற்போது துரிதப்படுத்தப்பட்டு அந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தற்போது நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஏன்னா இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருக்கிறது. அதனால எப்படி மீட்பு பணிகளை செய்வது, எப்படி ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ற இயந்திரங்களோ கொண்டு இந்த மீட்பு பணிகள் செய்வது மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதுனால நிறைய அந்த மேன் பவரை கொண்டு இந்த பணிகளானது தற்போது முடுக்கிவிடப்பட்டு தற்போது இந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. மோனிஷா, பல விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.